கர்த்தர் நல்லவர். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த நல்ல நேரத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாலை நேரத்தில் ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிற பார்க்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் இதை எந்த பொழுதிலே எந்த நேரத்திலே பார்க்கிறவர்களாக இருந்தாலும் கேட்கிறவர்களாக இருந்தாலும் உங்களை இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் விடுதலை கொடுப்பதற்கு நல்ல ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிற தேவனாக நல்ல தெய்வமாய் இருக்கிறார். அவர் தன்னை தேடுகிற, தன்னை நாடுகிற, தன்னை நம்புகிற பிள்ளைகளை ஒருபோதும் ஒரு காலத்திலும் கைவிட்டதும் கிடையாது, கைவிட போருகிறதும் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தரை நம்பினோர் கைவிடப்படார். அல்லேலூயா. ஆமா, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி எழுதுகிறார். இது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் எப்படி திருப்திப்படுத்துவாராம்? சிதமான கோதுமையினால் போஷித்து கண்மலையின் தேனினால் அவர்களை என்ன செய்வாராம்? திருப்தியாக்குவார் என்று சொல்லி சங்கீதத்திலே பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, தேவனுடைய சமூகத்திலே நம்ம பொறுமையாய் காத்திருக்கிற பொழுது அவர் நமக்கு செவி சாய்க்கிறவராக இருக்கிறார். நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறார். ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆண்டவரை சார்ந்து நிற்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதான் தாவீது சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுகிறேன். ஆண்டவரிடத்துல நம்ம அன்பு கூறுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு பலனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல நெருக்கத்திலே, ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற வேளையில் ஆண்டவர் நெருக்கமான இடத்துல இருக்கிற நம்மை அவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையில் விசாலமான ஒரு இடத்திலே கொண்டு போய் வைக்கிறார். அல்லேலூயா. ஆபத்திலே கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிட்டீங்கன்னா ஆபத்தில இருந்து அவர் உங்களை தப்புவிக்கிறவராக, விடுவிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆக ஆண்டவர் பல விதங்களில், ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமோ, கூப்பிடுகிறோமோ, அவரை நாடுகிறோமோ, அவரை எந்தெந்த சூழலில் எல்லாம், எந்தெந்த காலகட்டத்தில் எல்லாம் அவரை நெருங்குகிறோமோ, அப்பொழுது அவர் நம்ம பட்சத்துல இருந்து, நம்முடைய பக்கத்தில் இருந்து, நமக்கு அருகாமையில் இருந்து நம்மளை ஆதரிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உலகம் வெறுக்கலாம், சொந்தங்கள் நம்மளை வெறுக்கலாம், நண்பர்கள் நம்மை வெறுத்து போகலாம். ஆனாலும் தேவன் நம்மை ஒருபோதும் உங்களை வெறுக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. நீங்கள் வைக்கிற விண்ணப்பங்களை இந்த உலகம், உலகத்தார், உறவுகள் எல்லாம் காது கொடுக்காம போயிடலாம். உங்க விண்ணப்பத்துக்கு செவிசாய்க்காம போகலாம். இன்னும் சொல்ல போனால் உங்கள் விண்ணப்பத்தை இந்த உலகமும் உறவுகளும் உதாசீனப்படுத்தி கூட கடந்து போய்விடலாம். ஆனா கர்த்தர் மாத்திரம்தான் உங்களுடைய விண்ணப்பத்தை, உங்களுடைய ஜெபத்தை உதாசீனப்படுத்தவே மாட்டார். அல்லேலூயா. ஆகையால் தான் ஸ்தோத்திரம். இந்த 142 சங்கீதத்திலே பார்க்கிற பொழுது தாவீது இந்த சங்கீதத்தை எங்கிருந்து பாடுகிறாராம்? தாவீது கெபியில் இருக்கும் பொழுது பண்ணின விண்ணப்பமாகிய மஸ்கீஸ் என்னும் சங்கீதம் என்று பார்க்கிறோம். அவர் எங்க இருந்து இந்த விண்ணப்பத்தை வருகிறார்? கெபிகளில். அல்லேலூயா. பாருங்க, கெபியில ஒளிந்து கொண்டிருக்கிற பொழுது தன் பிராணனை தன்னை பாதுகாத்துக் கொள்ளுவதற்காக, எதிராளிகளிடத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளுவதற்காக அவருக்கு ஒளிந்து கொள்ளுவதற்கு ஒரு கெபிக்குள்ள போய், காற்றுக்குள்ள ஒரு கெபிக்குள்ள போய் ஒளிந்து கொண்டு அவருடைய விண்ணப்பத்தை கர்த்தருக்கு ஏறெடுக்கிறார். ஒருவேளை இப்படிப்பட்ட நிலைமையில இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இன்னாருடைய கண்களில் பட்டுவிடக் கூடாது, இன்னாருடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கை இப்படி இவர்களுடைய கண்களிலே தெரிந்துவிடக் கூடாது. நம்முடைய சூழல் பலவிதமான பலதரப்பட்ட சூழலிலே அந்த தாவீதை போல கெபிக்குள் ஒளிந்திருக்கிற வண்ணமாக உங்களுடைய வாழ்க்கை இருக்குமானால், உங்களுடைய குடும்பம் இருக்குமானால், உங்களுடைய சூழ்நிலை இருக்குமானால், நீங்கள் இப்படிப்பட்ட நேரத்தில், இப்படிப்பட்ட சூழலிலே நீங்கள் யாரை நோக்கி விண்ணப்பிக்க வேண்டும் என்றால் கர்த்தரை நோக்கி விண்ணப்பிக்க வேண்டும்.
அல்லேலூயா. அதான் சொல்றாரு முதல் வசனத்துல, கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு என்ன செய்கிறேன், கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். அல்லேலூயா. ரெண்டு காரியத்தை சொல்லுகிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார், இரண்டாவது ஆண்டவரிடத்தில் கெஞ்சுகிறார். அல்லேலூயா. தயவு செய்து ஆண்டவரே, எப்படியாவது பிளீஸ் பண்றார், தயவு செய்து ப்ளீஸ் டாடி என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க. நான் இந்த கெபிக்குள்ளே வந்து ஒளிந்து கிடக்கக்கூடிய நிலைமையிலே நான் இன்றைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறேன். கெபிக்குள்ளே வந்து இந்த வனாந்தரத்தில், இந்த காடுகளில் இருக்கிற இந்த கெபிக்குள்ளே வந்து ஒளிந்து கிடக்கக்கூடிய சூழலிலே என்னுடைய நிலைமை மாறிவிட்டது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்குமானால், அநேகருடைய கண்களுக்கு மறைவாக வாழ வேண்டிய நிலைமையில இன்னைக்கு ஒளிந்து கிடக்கக்கூடிய ஒரு நிலைமையிலே, இன்னைக்கு அநேகருடைய எதிரிகளுக்கு முன்பாக நீங்கள் ஒளிந்த ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள் என்று சொன்னால், கெபியிலே கெபிக்குள், கெபி என்று சொன்னால் மிருகம் தங்குகிற ஒரு இடம். அந்த கெபிக்குள்ளே இருக்கிற சிங்கமோ புலியோ கரடி ஏதோ ஒண்ணு, அதிகமா சொன்னால் கெபி என்றாலே சிங்கம் தான் குடியிருக்கிற, சிங்கத்தை வைக்கிற இடம், சிங்கம் இருக்கிற இடம் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. அதான் தாவீதை எங்க தூக்கி போட்டாங்க, சாரி தானியேல சிங்க கெபிக்குள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் பாட்டு பாடுகிறோம், சிங்க கேபியோ சூளை நேரும்போ காத்திடுவார், சிங்க கேபியோ சூளை நேரும்போ அவர் என்னை காத்திடுவார், அவரே என்னை, அவரே என்னை. அல்லேலூயா. அவர்தான் நம்மை காப்பவர், அவர்தான் நம்மை காண்கிறவராகவும் இருக்கிறார். அப்போ சிங்க கெபிக்குள்ளே வாழ்வது போல அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துல ஒளிந்து இருக்கக்கூடிய அநேகருடைய கண்களுக்கு மறைவாக, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை, தன்னுடைய குடும்பத்துடைய சூழல் அநேகருக்கு தெரிந்துவிடக் கூடாது என்ற நிலைமையில, ஒருவேளை நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய குடும்ப காரியங்கள், நம்முடைய குடும்பத்தின் சூழல்கள் மற்றவர்களுக்கு தெரிந்தால் அதை மற்ற எல்லாரிடத்திலே சொல்லி கேலி செய்வார்கள், கிண்டல் பண்ணுவார்கள், அவமானப்படுத்தி விடுவார்கள் என்று அந்த சிங்கக்கபியிலே தாவீது ஒளிந்து கடந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறது போல உங்க வாழ்க்கை இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழலில் இருக்குமானால், இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் யாரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்றால், வியாதியில இருந்தாலும் சரி, நோயில இருந்தாலும் சரி, கடனில் இருந்தாலும் சரி, தரித்திரத்தில் இருந்தாலும் சரி, பலவிதமான பாதிப்புகளில் இருந்தாலும் சரி, பலவிதமான இழப்புகளில் இருந்தாலும் சரி, நீங்கள் இப்படிப்பட்ட நிலைமையில இருப்பீர்கள் சொன்னால் நீங்கள் யாரை நோக்கி கூப்பிட வேண்டுமா? கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். இரண்டாவது, ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடணும். இரண்டாவது காரியம், ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னை எப்படியாவது காப்பாற்றி விடுங்கன்னு சொல்லி அவரிடத்துல, ஆண்டவரிடத்துல கெஞ்சி கூத்தாட வேண்டும். அல்லேலூயா. மனுஷங்கிட்ட போய் நம்ம அநேக நேரம் கெஞ்சுகிறோம், எனக்கு எப்படியாவது செய்து கொடு, எனக்கு எப்படியாவது இதை கொடுத்து விடு, எப்படியாவது எனக்கு இந்த உதவியை செய்து விடு, எனக்கு எப்படியாவது இந்த காரியத்தை நடத்தித்தான் என்று சொல்லி மனிதர்களிடத்துல போய் நம்ம அநேக நேரங்களில மனிதரிடத்துல போய் கெஞ்சுகிறோம். அல்லேலூயா. கெஞ்சி கொப்பாடு விடுகிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, இந்த வசனத்திலே தாவீது யாரை நோக்கி கெஞ்சினாரா? கர்த்தரை நோக்கி. ஆண்டவரே என்னை காப்பாற்று, ஆண்டவரே இந்த எதிராளிகளிடத்திலிருந்து எப்படியாவது இந்த முதலாவது ஆண்டவரே என் எதிராளிகளிடத்துல நான் பாதுகாக்கப்படணும். இரண்டாவது, எதிராளிகளுக்கு பயந்துதான் இந்த கெபிக்குள்ளே வந்து ஒளிந்து கிடக்கிறேன். மனாந்தர வாழ்க்கை ஆண்டவரே, இந்த கெபியின் வாழ்க்கையிலிருந்து ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை எனக்கு தாரும் என்று சொல்லி அவன் மன்றாடுகிறதை கெஞ்சுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. என்ன நிலைமையில இருந்தாலும் சரி, நம்ம யாருக்கிட்டதான் நம்ம காரியத்தை சொல்லணும்? ஆண்டவர்கிட்ட சொல்லி கூப்பிடணும். ஆண்டவரே என் வாழ்க்கையில கடந்து வாங்கப்பா, என் குடும்பத்துக்கு கடந்து வாங்க ஆண்டவரே, என் சூழ்நிலையில கடந்து வாங்க டேடி, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கெஞ்சணும். எப்படியாவது என் பிள்ளைகளை காப்பாற்றுங்க, எப்படியாவது என் குடும்பத்தை காப்பாற்றுங்க, ஆண்டவரே என் பொருளாதாரத்தை காப்பாற்றுங்க,
என் வீடு வாசல் நிலப்பலங்களை நிர்வாகத்தை எப்படியாவது காப்பாற்றுங்க எதிராளிகளிடத்தில் இருந்து என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கெஞ்சுகிற பொழுது, பிசாசிடம் இருந்து, ஆண்டவரே இந்த வியாதியிடம் இருந்து, இந்த நோயிடம் இருந்து எப்படியாவது ஆண்டவரை காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி கெஞ்சினால் நிச்சயமாய் தேவன் விடுவிக்க வல்லவர், நிச்சயமாய் ஆண்டவர் தப்புவிக்க வல்லவர், நிச்சயமாய் சுகம் கொடுக்க வல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. கைவிடவே மாட்டார். ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். எப்படி கூப்பிடணுமா? சத்தம் போட்டு கூப்பிடணுமா? சத்தம் போட்டு கூப்பிடணும். ஆண்டவரே, பாவியாகி எந்த இரக்கமாயிரும். ஆண்டவரே, இந்த அடியானுக்கு மனமிறங்கும். அப்பா, உடைய பிள்ளையாகி எனக்கு இறங்குங்கப்பான்னு சொல்லி சத்தமிட்டு ஆண்டவரை நோக்கி கெஞ்ச வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை நோக்கி கெஞ்சணும் அப்படின்னா நிச்சயமா பதில் கொடுப்பார். மனுஷங்கிட்ட கெஞ்சி அலைந்தது போதும், மனுஷன்கிட்ட கெஞ்சி கெஞ்சி வாழ்ந்தது போதும். இனி யாரிடத்திலே சத்தமிட்டு கூப்பிடணும்? ஆண்டவரை நோக்கி அபயமிட வேண்டும், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரை நோக்கி விண்ணப்பிக்க வேண்டும், ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு கூட வேண்டும். இரண்டாவது, ஆண்டவரிடத்திலே மட்டும் கெஞ்சி பார்த்தால் நிச்சயமாய் பலன் கிடைக்கும். இன்னைக்கு அநேகருடைய காலை பிடிச்சு கெஞ்சிக்கிட்டு நடக்கிறோம். அநேகர் நம்மளை ஏமாற்றுறாங்க, அநேகர் நம்மளை கைவிட்டுறாங்க. எவ்வளவோ நபர்கள் நம்மளை கைவிட்டுட்டு ஏமாத்தி இருக்கிறாங்க. ஆனா அந்த மனுஷர்கள் எல்லாம் கெஞ்சி காலை பிடிச்சு கெஞ்சினதுக்கு பதில் ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சு கெஞ்சிருப்போம்னா நம்ம எல்லா காரியமும் வாய்க்கப்படும். அல்லேலூயா. கிடைச்சிருக்கும். ஆண்டவரிடத்துல கெஞ்சணும். ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார், நமக்கு அதை தான் கற்றுக் கொடுத்திருக்கார். நீங்களும் நானும் யாரிடத்துல கெஞ்சி கேட்கணும்? அப்பா, எனக்கு இந்த உதவியை செய்யுங்க, என்னை இந்த காரியத்திலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, என் குடும்பத்தை காப்பாற்றுங்க, என் பிள்ளைகளை காப்பாற்றுங்க. ஆண்டவரே, இந்த கடலில் இருந்து என்னை எப்படியாவது விடுதலை ஆக்குங்க, இந்த வியாதியிலிருந்து எப்படியாவது என் பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்க, என்னை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே சொல்லி ஆண்டவரிடத்துல சத்தமா கூப்பிட்டு அவர் நோக்கி கெஞ்சினோம் அப்படின்னா, அவர் பாதத்தை பிடித்து கெஞ்சினோம் என்றால் நிச்சயமாக அவர் பதில் கொடுக்கிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டாருங்க. நீங்க ஆண்டவரிடத்துல கெஞ்சி கேட்டு பாருங்க. உங்க கண்ணீர் ஆண்டவர் பாதத்துல சிந்தி பாருங்க. மனுஷன் ஏமாத்திடுவான், மனுஷன் ஏமாத்திடுவான். தருவாம்மா, தரமாட்டான். ஒருவேளை கொடுத்துக்கிட்டே இருப்பான், கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால அவனை நம்பி ஓடிக்கிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு நாள் நிறுத்திடுவான். நடு கடல்ல நின்ன மாதிரி நடு ரோட்ல நிப்பாட்டிட்டு போயிருவான், நடு தெருவுல நிறுத்திட்டு போயிருவான். ஆனா ஆண்டவர் மட்டும்தாங்க எந்த இடத்திலையும் நம்மளை கைவிட மாட்டார். அல்லேலூயா. மனுஷன் எந்த நேரத்துல உருவிட்டு போவான்னு தெரியாது, மனுஷன் எந்த நேரத்துல கைவிடுவான்னு தெரியாது. ஆனா கர்த்தர் மட்டும்தான் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நம்மளை கைவிடவே மாட்டார், நம்மை விட்டு விலகி போகவும் மாட்டார். அல்லேலூயா. நானும் அநேக மனிதர்களை நம்பி ஏமாந்திருக்கிறேன். அநேக மனிதர்கள் மீது வைத்த நம்பிக்கையெல்லாம் ஏமாற்றம் அடைந்ததுதான் அதிகம். அநேகர் வாக்கு கொடுத்தாங்க, அநேகர் ஊழியத்துக்கு அதை செய்யறேன், இதை செய்யறேன். அநேகர் வாக்கு கொடுத்தாங்க, எனக்கு அது நடந்தா அதை செய்வேன், இது நடந்தா இதை செய்வேன், அப்படி நடந்தா அதை செய்வேன், இப்படி நடந்தா இதை செய்வேன். அநேகர் வாக்கு கொடுத்தாங்க. ஆனா நடந்ததுக்கு அப்புறம் அப்படியே ஏமாத்திட்டு ஓடிடுறான். ஆனா பாருங்க, ஆண்டவர் மட்டும்தாங்க நம்ம உண்மையா ஊழியம் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவரை நம்பி ஓடணும்னா அவர் மட்டும் வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. ஆனா மனுஷன் ஏமாத்திட்டு போயிருவான், மனுஷன் நம்மளை மறந்துட்டு போயிருவான். அல்லேலூயா. எந்த நேரத்துல எங்க எப்படி போவான்னு தெரியாது, திடீர்னு காலை வாரிட்டு ஓடிடுவான். மனுஷனை நம்பி மனுஷனுடைய காலை பிடிச்சோம் அப்படின்னா காலை வாரி விட்டுட்டு ஓடிடுவான். ஆனா கர்த்தரை நம்பினால் ஒரு நாளும் நம்மளை விட மாட்டார். பாருங்க, யாக்கோபு யாரு காலை பிடிச்சுக்கிட்டான்? ஆண்டவருடைய காலை பிடிச்சுக்கிட்டான். காலை பிடிச்சு கெஞ்சிறான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை விடவே மாட்டேன்னு கெஞ்சிறான். அவர் காலை உறுதியா பிடிச்சான். நம்ம அநேக மனுஷனுடைய காலை பிடிச்சு ஏமாந்ததும் அவமானப்பட்டதும் தான் அதிகம். ஆனா கர்த்தருடைய காலை பிடிச்சு கெஞ்சினோம் அப்படின்னா ஒரு நாளும் அவமானப்பட மாட்டோம், ஒரு நாள் ஏமாற்றம் அடைய மாட்டோம். அல்லேலூயா.
ஆண்டவருடைய காலை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அந்த கால்கள் தான் நமக்காக சிலுவையில் ஆணிகளை வாங்கியது. அந்த காலை பிடிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் மாத்திரம் எனக்கு போதும். மனுஷன் எப்போதுமே நம்மளை விட்டு கடந்து போயிருமா? தயவு செய்து ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த நான் ஊழிய பாதையில நான் கற்றுக்கொண்டது, அநேகர் நன்மையை வாங்கிட்டு கடந்து போயிருவாங்க. அதை செய்த, இதை செய்த, அப்படி செய்த, இப்படி செய்த, ஒருவேளை வளர்ந்ததுக்கு அப்புறம் மறந்து ஓடிடுவாங்க. ஆனா மனுஷனை நம்புவதை காட்டி கர்த்தர் மேல் நம்பிக்கை இருப்பது நலம். மனுஷன் என்னைக்கு மனுஷன் தான். அவன் நாசியில சுவாசமுள்ள மனுஷன் தான். சொன்ன வாக்க நிறைவேற்ற அநேகரை நம்பி நான் ஏமாந்த வாழ்க்கை எனக்கு உண்டு. அநேகரை என்னை ஏமாற்றி இருக்கிறார். அநேகர் நம்பிக்கையான பதிலை கொடுத்து அதை செய்யாமல் ஏமாற்றி இருக்கிறார்கள். நான் கவலைப்பட்டதே கிடையாது. அவங்க ஏமாத்தினது என்ன கிடையாது. அவங்க வாக்கு கொடுத்துட்டு செய்யாம போனது எனக்கு கிடையாது, கர்த்தருக்கு. அவர் பாடு, அவங்க பாடு. அல்லேலூயா. ஒன்றை மாத்திரம் சொல்றேன், யாரா இருந்தாலும் கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்தை நிறுத்தவே கூடாது. கர்த்தருக்கு கொடுக்கிறத கொடுத்து கொண்டே இருக்கணும். நிச்சயமா பலன் கொடுப்பார். கர்த்தருக்கு கொடுத்ததை நிறுத்திட்டோம் அப்படின்னா, அவர் நிறுத்த ஆரம்பிச்சிட்டாருன்னா எல்லாமே கேள்விக்குறியாயிரும், தலைகீழ மாறிவிடும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை, ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய காரியத்தை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை எந்த சூழலிலும் நாம் என்ன செய்யக்கூடாது? நிறுத்த கூடாது. ஆண்டவரே, நீர் மாத்திரம் எனக்கு போதும். தயவு செய்து மனுஷனை இனியும் நம்ப வேண்டாம். எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நான் அநேகரை நம்பி 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 பல தோல்விகள், பல ஏமாற்றங்கள், பல அவமானங்கள் நான் சந்தித்தது உண்டு. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், நீ மனுஷனை நம்பாத. நீ நினைக்கிற அவன் வாக்கு கொடுத்துட்டான், அவன் ரொம்ப நல்லவன் நீ நினைக்கிற இல்ல. அவன் எப்படினாலும் வாக்கு மாறிடுமா, சூழ்நிலை அவனை மாற்றி விட்டு விடும். அல்லேலூயா. ஏன்னா எந்த சூழ்நிலையிலும் நம்மளை விட்டு விலகாதது யாருன்னா கர்த்தர் ஒருவர் மாத்திரம் தான். அல்லேலூயா. கர்த்தர் ஒருவர் மாத்திரம் தாங்க. நம்மளை விட்டு விலகவே மாட்டாரு, நம்மளை கைவிடவே மாட்டாரு. நாம செய்ய வேண்டியதை கர்த்தருக்காக எந்த சூழலையும் செய்து கொண்டே இருந்தால், கர்த்தருக்காக எதை செய்தாலும் அதற்குரிய பலனை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஆகையால் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்களும் நானும் அவரை நோக்கி சப்தமிட்டு கூப்பிட்டால் அவர் பதில் கொடுப்பார். அவரை நோக்கி கெஞ்சினோம் என்றால், ஆண்டவரே தயவாய் மனம் இறங்குங்கப்பா, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு அவர்கிட்ட கெஞ்சினோம்னா நிச்சயமா காப்பாற்றுவார், நிச்சயமாய் விடுதலையாக்குவார், நிச்சயமா சுகம் கொடுப்பார், நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அவர்கிட்டதான் கெஞ்சணும். மனுஷங்கிட்ட கெஞ்சுறத விட்டுருங்க. நான் பல முறை பல மனுஷங்கிட்ட வாய் விட்டு மனதார அவங்கள நம்பி கேட்டிருப்பேன். அவங்கள நம்பி அநேக காரியம் சொல்லி இருப்பேன். அவங்க அத என்ன செய்யறது, காதுலே வாங்காம போயிருவாங்க, இல்லைன்னா சரின்ட்டு போயிருவாங்க. கடைசியில பார்த்தா பதிலே வராது கடைசி வரைக்கும். ஆனா பதில் நமக்கு எங்க இருந்து வரும்னா கர்த்தரிடத்துல இருந்து மாத்திரம்தான் வரும். அதான் தாவீது சொல்லுகிறான். சங்கீதம் 122:1 சொல்லுகிற பொழுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி படைத்த கர்த்தரிடத்திலிருந்து. 121:1. அல்லேலூயா. அங்கிருந்துதான் உங்களுக்கு எனக்கு ஒத்தாசை வரும். சொல்ற, நீ போகையில ஆசீர்வாதமா இருப்ப, வரையிலே ஆசீர்வாதமா இருப்பப்பா. மனுஷனை நம்பி போனாலும் சரி, மனுஷனை நம்பி வந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. கர்த்தரை நம்பி போனோம், கர்த்தரை நம்பி வந்தோம் அப்படின்னா ஆசீர்வாதம் நிச்சயமாய் உண்டு. நாம் ஆண்டவரை மட்டும்தான் கெஞ்சணும், ஆண்டவரை மட்டும்தான் கெஞ்ச வேண்டும். கர்த்தரிடத்துல கெஞ்சி, ஆண்டவரே என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கப்பா, என் குடும்பத்தை காப்பாற்றுங்க, என் ஊழியத்தை காப்பாற்றுங்க, என்கிட்ட தந்த பொறுப்பை ஆண்டவரை செய்யத்தக்க என்னை காப்பாற்றுங்க, ஆண்டவரே எனக்கு பொருளாதாரத்துல என்னை காப்பாற்றுங்க, என் கடனை பூரா அடைக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. அவர்கிட்ட கெஞ்சினா ஆண்டவர் எப்படியாவது நமக்கு உதவி செய்வார். மனுஷன் தாங்க, கர்த்தர் தான். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை கைவிடவே மாட்டார். அவர்கிட்ட கெஞ்சினா நிச்சயம் பதில் கிடைக்கும். அல்லேலூயா. ஆனா மனுஷன்
கெஞ்ச விட்டு மிஞ்சிட்டு போயிடுவான். ஆனா கர்த்தர் அப்படி இல்லை, நம்மளை விட்டு விலகவே மாட்டார். நம்ம கூடவே இருந்து, நம்ம மேல கரிசனையாயிருந்து, நம்ம மேல அக்கறையாயிருந்து நம்மளை எப்படியாவது தப்புவிப்பார், எப்படியாவது காப்பாற்றுவார். அல்லேலூயா. அவரையே நம்பி பயணித்தால் ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய பயணத்தை, நம்முடைய திட்டத்தை வாய்க்க செய்வார். நம்முடைய எதிர்பார்ப்பை எல்லாம் நிறைவேற்றி தருவார். அல்லேலூயா. ஆகையால் ஸ்தோத்திரம். இந்த சங்கீதம் 142 ஒன்றின்படி நீங்களும் நானும் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டு அவரை நோக்கி நாம கெஞ்சினோம் என்றால் நிச்சயமாய் பரலோகத்திலிருந்து, சியோனிலிருந்து நமக்கு அவர் பதில் கொடுக்க வல்லவராகவே இருக்கிறார். நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு போதுமானவராக இருக்கிறார். நிச்சயமாய் கைவிட மாட்டார். ஒரு விஷயம் கண்களை மூடுவோமா? கிருபை நிறைந்த தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றியப்பா. உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே சத்தமிட்டு உம்மை நோக்கி கூப்பிடும். ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், ஆண்டவரே எங்களை விடுதலையாக்கும், ஆண்டவரே என்னை தப்புவியும் என்று யாரெல்லாம் கெஞ்சி ஆண்டவரே கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த வேளையிலே தேவன் பதில் கொடுப்பீராக, விடுதலையை கொடுப்பீராக, சுகத்தை கொடுப்பீராக, அற்புதத்தை செய்வீராக, ஒரு அதிசயத்தை செய்வீராக. ஆண்டவரே எல்லா விதத்திலும் ஆண்டவரே அவங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகட்டும், சௌக்கியம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். கட்டுகளை அவிழ்த்து, நுகத்தை முறித்து, அந்தகார சங்கிலிகளை முறித்து ஆண்டவரே மாந்திரிக கிரியைகள், செய்வனையின் கிரியைகள், ஏவலின் கிரியைகள், வியாதியின் பலவீனத்தில் ஆண்டவரே முடங்கி கிடக்கிற பிள்ளைகளை, கட்டப்பட்டு கிடக்கிற மக்களை கர்த்தர் விடுதலையாக்குவீராக. பற்பல வியாதியினால் பாதிக்கப்பட்ட மக்களை எப்படியாவது சுகமாக்குங்க என்று கெஞ்சுகிறோம் ஆண்டவரே, மன்றாடுகிறோம் ஐயா. உங்க பிள்ளைகளை தப்புவி, உங்க பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, உங்க பிள்ளைகளை காப்பாற்றுங்க ஆண்டவரே. உங்களை நம்பி இருக்கிற குடும்பங்களை, உங்களை நம்பி இருக்கிற பிள்ளைகளை எப்படியாவது காப்பாற்றுங்க என்று கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே மனம் இறங்கும், ஆசீர்வதி. உடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகம் நாமத்தை சொல்லு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.